ஹலோ குக்கிங் ஸ்டார்ஸ், வெல்கம் டு சார்மி செஃப். இன்னைக்கு நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல ரொம்ப சுவையான சிக்கன் கிரேவி எப்படி வீட்டிலேயே பண்ணலாம்னு பார்க்க போறோம். இந்த ரெசிபிக்கு தேவையான இன்கிரிடியன்ஸ்: சிக்கன், மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்பு, மிளகாய்த்தூள், தனியாத்தூள், ஜீரகம் தூள், கரம் மசாலா, பட்டை, லவங்கம், எண்ணெய், வெங்காயம், தக்காளி, தயிர். முதல்ல ஒரு பெரிய பவுலை எடுத்து சிக்கனை ஆட் பண்ணிக்கோங்க. அதுல 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமா மஞ்சத்தூளையும் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமா தயிர் சேர்க்கணும். தேவையான அளவுக்கு உப்பை ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி அட்லீஸ்ட் 30 மினிட்ஸ் ஊற வச்சுக்கோங்க. இதுதான் சிக்கனை சாஃப்டாவும் டேஸ்டாவும் ஆக்குற சீக்ரெட். முதல்ல வெங்காயத்தை எடுத்து சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து தக்காளியும் சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து தக்காளியை மிக்சியில போட்டு ஸ்மூத்தா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேன்ல எண்ணெயை ஊற்றி ஹீட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா கோல்டு ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு தக்காளி பேஸ்ட்டை சேர்க்கணும். ரா ஸ்மெல் போற வரைக்கும் நல்லா குக் பண்ணுங்க. அடுத்து தனியாத்தூள், கரம் மசாலா, மிளகாய்த்தூள், சீரகம் தூள் இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. இப்ப நம்ம ஆல்ரெடி ஊற வச்ச சிக்கன் ஆட் பண்ணி மசாலால நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. தேவையான அளவுக்கு தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. இப்ப ஃப்ளேமை மீடியம்ல வச்சு மூடி போட்டு நல்லா குக் பண்ணுங்க. சிக்கன் நல்லா வெந்ததும் ஆயில் மேல வர ஆரம்பிக்கும். இதுதான் பெர்ஃபெக்ட்டான கன்சிஸ்டன்சி. அவ்வளவுதான், நம்ம சூப்பர் சுவையான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சிக்கன் கிரேவி ரெடி. இந்த ரெசிபியை வீட்ல ட்ரை பண்ணி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மேலும் ஈஸியான ரெசிபிக்காக நம்ம சார்மி செஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம்.